எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். நம்மளோட ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷனில் நிறைய பிரச்சனைகள், சந்தோஷங்கள், சக்ஸஸ், ஃபெயிலியரு இந்த மாதிரி நிறைய பார்த்தாலும் நிறையா விஷயங்கள் இன்னமுமே வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்க. அதாவது என்னோட லைஃப் பார்ட்னர் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் என்னோட ஹஸ்பண்ட் போயிட்டாங்க, என்னோட லவ்வர் போயிட்டாங்க. மேக்ஸிமம் இந்த லவ் பண்ணுறவங்க தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட புரிஞ்சுட்டு வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த லவ் பண்ணிட்டு ஒரு கல்யாணம் அப்படிங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க பிரிஞ்சு போகிறது அப்படிங்கிறது இங்கே நிறைய அதிகமாக இருக்குது. சரியா? ஸோ வந்துட்டு பொதுவாக இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, அடிக்கடி சண்டை வர்றது, அதுக்கப்புறமா சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா தனியாக உட்காந்து அழுது ரியலைஸ் பண்ணி என் மேலே தான் தப்பு, நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது லைஃப் பண்ணல யாராவது ஒருத்தங்க வந்து விட்டு கொடுத்து போய் அவங்ககிட்ட பேசுறது. திரும்ப கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா போயிட்டுருக்கோம், திரும்பவும் வந்து சண்டை போட்டு திரும்பி பிரியறது. திருப்பி கொஞ்ச நாள் நல்லா போயிட்டுருக்கோம், திரும்பவும் சண்டை போட்டு பிரியிறது. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கண்டினியூட்டி இருக்கும், பிரேக்கப் இருக்கும். இந்த மாதிரியே இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோ எல்லாம் பாருங்கள். எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ போட்டு ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு ஆடியோ ஃபார்மேட்டோட சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸஸ் அதாவது ட்ரைனிங் ஏதாவது வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, இப்போது நம்மளோட எதிர்பார்ப்புகள் என்னவா வேணாலும் இருக்கட்டுமே, ஒரு நபராக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், நல்ல ஒரு லைஃபாக இருக்கட்டும், நிம்மதியான வாழ்க்கை, ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப், நம்மளோட உடல் ஆரோக்கியம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் தேவைப்படுது. இதில் எதுவாக வேணாலும் இருக்கட்டும். சரியா? ஆனால் அதை கண்டினியூவாக நம்ம கொண்டு போகிறோமா, சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதில் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், மெத்தடு பண்ணுங்கள், ட்ரைன் பண்ணுங்கள், இந்த மாதிரி நிறைய சொன்னாலும் அவங்க அந்த மனசை மாற்றிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போது ஒரு வாழ்க்கையில் ஒருத்தங்க விட்டுட்டு நம்ம பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நினச்சி நம்ம அழுறதை தான் பண்ணுறோமே தவிர, அந்த டைமில் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், அடுத்த கட்டத்தை என்ன பண்ணலாம், அவங்கள கொண்டு வரதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறதே கிடையாது. பொதுவாக நம்மளோட அழுகை, சோகம் இந்த மாதிரி வரும். மிஞ்சி போனால் நம்ம அவங்கள திட்டுவோம். இந்த மாதிரி நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் அவங்களுக்கு நிறைய நல்லது பண்ணேன், நிறைய வந்துட்டு ஹெல்ப் பண்ணேன், அவங்க வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம நிறைய விஷயத்தில் வந்து அவங்க மேலே கோவப்படுவோம். சரி, அதெல்லாம் வந்து கரெக்டு தான். சரி, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்டேஷன், டெலிபதி, ரைட்டிங் ப்ராக்டிஸு, அஃபர்மேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசிகிட்டே போகலாம். முக்கியமாக இந்த டெலிபதி, அஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே லைஃபுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உங்களையுமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக மாற்றுது, மற்றவங்களையுமே வந்துட்டு அவங்க லைஃப்பில் அட்ராக்ட் பண்ண வைக்கிது. சரியா? நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு எண்ணம், ஒரு ஜஸ்ட்டு ஒரு திங்கிங், அது வந்து உங்கள் லைஃப்பில் தேவையான விஷயத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் நம்புவீங்களா? அதுதான் உண்மை. சரியா? சரி, இப்போ பொதுவாக நம்ம லைஃப்பில் நிறைய விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுறோம், நிறைய வந்து நமக்கு கிடைக்காம போகுது. அப்போது நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது உண்மையாக ஒரு விஷயம் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக போடுறேன். அதாவது நம்மக்கிட்ட ஒரு கிளாஸஸ் அட்டன் பண்ணுறாங்க, இல்லை நம்மக்கிட்ட ஒரு டவுட் கேட்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி அவங்க அழுவாங்க. என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, சோகமாக இருக்கேன், கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல அப்படின்னு அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள், ரிலாக்ஸ்டாக இருங்க, அழுகாதீங்க, அப்போனா தான் வந்து உங்கள் லைஃப் பார்ட்னர் திரும்ப உங்ககிட்ட வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது அந்த டைமில் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் அதுக்கப்புறம் 1-2 நாள் கழித்து திரும்பவும் அழுவாங்க, கஷ்டப்பட்டுட்டு சோகப்பட்டுட்டு இப்படி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபெயில் ஆயிரும். அவங்களுக்கு வேறு இடத்துல மேரேஜ் நடந்துடும், இல்லை டோட்டலாக விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு நடந்துடும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டேட்டஸு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, என்னென்னலாம் சோஷியல் மீடியா இருக்கோ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. யார்? இந்த அழுது புரண்டாங்கல்ல அவங்க தான் ரொம்ப ஹாப்பியாக நினச்ச இடத்துக்கு போய்கிட்டு
சந்தோஷமா எல்லாத்துக்கிட்டையும் பேசிக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அவங்க லைஃப்பில் நான் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பு, நான் அதனால கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை, நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ எப்படி உங்களால் அது வந்து ஜாலியாக நிம்மதியாக இருக்க முடியுது? இதையே தானே நம்ம அப்பயும் சொன்னோம். நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக இருங்க, நிம்மதியாக இருங்க, ஜாலியாக இருந்தால் தான் நம்ம வந்து எதிர்பார்த்த விஷயத்தை அடைய முடியும், நம்பிக்கையாக இருங்க அப்படின்னு. அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்துட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஜாலியாக சந்தோஷமாக இருந்து என்ன பிரச்சனை யூஸ் ஆக போகுது? அப்போது வந்து அது நீங்கள் ஃபஸ்ட்டே அப்படி இருந்திருக்கலாம்ல. ஃபஸ்ட்டு அப்படி இருந்திருந்தால் உங்கள் விட்டுட்டு போனவங்களை கூட உங்கள்கிட்ட திரும்பி வந்திருப்பாங்கல்ல. ஸோ இப்போ வந்து நீங்கள் தான் வேணும்னே அவங்க வந்து போனால் போகட்டும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு தோணுது. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ வந்து நிறைய விஷயங்கள், நிறைய இது நம்ம சொன்னாலும் அது யாரும் கேட்கறது கிடையாது. ஆனால் வந்து நிறைய அவங்க பண்ணுற தப்பு தான் பண்ணுறாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து கஷ்டப்படுறாங்க. சொல்லப்போனால் அந்த விஷயங்களே ப்ராப்ளமே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஜாலியாக இருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பே அவங்களுக்கு வேணாம், அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜாலியாக இருக்கிறத விட இப்போவே ஜாலியாக இருங்க. அவங்க லைஃப் பார்ட்னரு உண்மையாக நீங்கள் விரும்புகிறீங்க, இல்லை உண்மையாக அவர் விரும்புகிறாரு, ஒரு 2 பேரும் லைஃப்பில் ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்னா சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். ரொம்பலாம் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு ரைட்டிங் ப்ராக்டிஸு, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து திங்கிங்கு, டெலிபதி, முடிஞ்ச தியானம் பண்ணுங்கள். சரியா? தியானம்னு நம்ம நிறைய சொல்கிறோம். காலையில் எந்திரிச்சு உட்காந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்கார பாருங்க. அதுவே வந்து போக போக ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரமாக மாறிடும். சரியா? அது வந்து மனசுக்கு நிம்மதியை தரதை விட உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து, அதாவது நிறைய கேள்விகளுக்கு ஆன்சரை கொடுக்கும், பதிலை கொடுக்கும். சரியா? ஸோ விட்டுட்டு போனவங்க, நம்ம விட்டு பிரிஞ்சு போனவங்கள நம்ம வந்து திரும்ப கொண்டுட்டு வரணும் அப்படின்னா மன அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள், முழுமையாக பாருங்கள். ஒரு வீடியோ ஆரம்பிச்சிங்கன்னா முழுசாக பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். ஒரு லைக் பண்ணிடுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. இன்னொரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்.